டே விஜய், உனக்கு நீ எலெக்ஷன்ல நின்று எலெக்ஷன்ல நீ வெல்லணும் சொன்னா நீ இந்தியாவில் நீ உண்ட மக்கள் இல்லாத மக்கள் இடம் இல்லாம எத்தனை மக்கள் இருக்கி, டொய்லெட் இல்லாம எத்தனை மக்கள் இருக்கி, பிளாட்ஃபார்மில் எத்தனை மக்கள் படுக்குது, திங்க இல்லாம எத்தனை மக்கள் இருக்கி, அதை பாரு. அதை பார்த்து கொடுத்து போட்டு வாங்குடா. அதை செய்து போட்டு நீ செய்து பாரு. உனக்கு போட்டு விடும், நீ போட்ட வாங்கிப்பாரு. அதனடா ஸ்ரீலங்காட நோண்ட வர கச்சத்தீவு தேவைப்படு உனக்கு. கச்சத்தீவு ஸ்ரீலங்கா கச்ச மசித கூட நீ கொடுங்கலடா. இப்போதைக்கு ஜனாதிபதி தெரியுமாடா? அனுர திசாநாயக இப்போதைக்கு ஜனாதிபதி பாரா. கச்சத்தீவிலே எல்லக்கல்லு போட்டு வந்திருக்காரா எங்கட ஜனாதிபதி சிங்கண்டா. ஸ்ரீலங்கா எங்க தாய்நாடு. ஹாய் நண்பர்களே, வணக்கம். இப்போ எதை பற்றி பேச போகிறோன்னா, இலங்கை தமிழர்கள் நம்ம தளபதி ட்ரோல் பண்ணிகிட்ருக்காவ, ரொம்ப அதிகமாக அசிங்கமாக பேசிகிட்ருக்காவ. ஏன் இந்த பதிவு போட போகிறீங்கன்னா வேறு ஒன்றும் கிடையாது. இவ்வளோ அசிங்கமாக பேசுகிறீங்களே, உங்களுக்கு நீங்கள் ஸ்ரீலங்கன் சொல்கிறதுக்கு இந்த அடையாளத்தை உருவாக்கி தந்தது யாருன்னு தெரியுமாடா நாயலை? தெரிஞ்சுக்கிட்டு கதைக்கணும், சரியா? தெரியாமல் எல்லாம் பேசக்கூடாது. உங்களுக்கு அந்த கச்சத்தீவை தார வார்த்தை கொடுத்து அநாத நாயலாக கிடந்தீங்க, தெரு நாய்க்களோடும் கேவலமாக கிடந்தீங்க. உங்களுக்கு நேஷ்னாலிட்டி வாங்கி கொடுத்தது இந்தியாடா, இந்தியா. இன்றைக்கி இந்தியா தமிழர்களுக்கு பிரச்சனை வரும்போது அந்த கச்சத்தீவுனால் ஒரு மாதம் எத்தனை வேறு மீனவர்களை பிடிச்சி கோர்ட்டில் போட்டு ஃபைன் போடுறீங்கன்னு தெரியுமா? ஸ்ரீலங்கா சிங்களான்னு போடுறான்னு தெரியுமா? ஒண்டி பிழைக்க போன நாயக பேசுகிற பேச்சை பாரு. எங்களுக்கு என்ன பேச்ச தெரியாதா? ஏற்ப மாட்டு பூ கதைச்சா நிறைய கதைக்கலாம். ஒழுங்கு மரியாதையாக பேசு. இதே மாதிரி பேசுகிற ஒவ்வொருத்தனையும் எச்சரிக்கிறேன். நாங்கள் உண்மையான அரசியல் தெரிஞ்சுக்கிட்டு பேசணும். சும்மா தளபதின்னு சொல்லிட்டு என்னடா பண்ணுவீங்க? தளபதியோட ஒரு மயிரை கூட தொட முடியாது நீங்கள். எங்கள் தலைவர்டா, எங்கள் அண்ணன்டா. நாய்க என்ன பேசுகிறானுங்க எதுவுமே தெரியாமல். இந்தியாக்காரெல்லாம் சேர்ந்து மூத்திரம் மிஞ்சாலே போதும். ஸ்ரீலங்கா கதைக்கிறது கவனமாக கதைக்கணும், எங்களுக்கும் தெரியும், சரியா? ரொம்ப கேமரா முன்னாடி இருந்துட்டு கதைக்கிறோம், அங்கே இருந்து கதைக்கிறோம். இன்னும் ஒரு நாயை தேடிக்கிட்டு தான் இருக்கிறேன். அவனோட ஐடி கிடைக்க மாட்டேங்குது, வச்சு செய்யணும். அவன் அரபியில் கதைக்கிறான், ஹிந்தியில் கதைக்கிறான். ஓ மன்மத குஞ்சு. அங்கேருந்து எத்தனை பேர் வந்து இங்கே பாடுறாங்க போகிறாங்க. யாரையாவது நாங்கள் ஏதாவது வேற்றுமையோடு பார்க்குற மாட்டான் நாய்களை? இந்திய அரசியலில் உங்களுக்கு என்னடா பங்கு? ஒண்டி பழக்கம் நாய்.